கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பொறாமை எழும்புருக்கி பொறாமைக்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகள் மேல் பொறாமை கொள்ளும்போது அவருடைய ஆத்மா பாதாளத்தை நோக்கி போகிறது. நாம் நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடக்கூடாது. நாம் பாவிகள் மேல் பொறாமைப்படுவோமானால் அவர்கள் புல்லை போல அறுப்புண்டு பசும்பொண்டை போல வாடி போவார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. தீத்து 3:3 வாசிக்கிறோம். முற்காலத்திலே நாம் கீழ்ப்படியாதவர்களும் புத்தியினரும் பொறாமை கொண்டவர்களுமாய் நாம் வாழ்ந்து வந்தோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் பொறாமை கொள்ளும்போது நாம் தேவனிடத்தில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோசேப்பின் மீது அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை குழியிலே போட்டனர். அவனை அடிமையாக எகிப்துக்கு விற்றனர். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாக அவனுடைய சகோதரர்கள் அநேக தீமைகளை பொறாமை நிமித்தமாக செய்தனர். ஆனால் யோசேப்பை கர்த்தர் அவனுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே உயர்த்தினார், தேசத்திலே உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நமக்குள்ளே பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை என்று 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது நாம் அழைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம், சத்துருக்களை நேசிப்போம், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். நம்முடைய மனது பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாமல் இருக்கும்போது நாம் தேவனாலே உயர்த்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.